வெல்கம் டு மேகலாஸ் லைஃப் ஸ்டைல். என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா வாத்துக்கோழி கிரேவி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ, தக்காளி பழம் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி பழம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 6 வெங்காயம், தக்காளி பழம் ஒன்று சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வாத்துக்கோழி ஒரு கோழி முழுசாக வாங்கி கட் பண்ணி எடுத்துக்கணும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன், சாம்பார் தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும், நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம வணக்கில் பச்சையாக தான் அரைக்கிறோம், எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைக்கிறோம், நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, 2 பெரிய தக்காளி, அதையும் உள்ளே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கடாய் வச்சுக்கிறோம். எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றணும், அதிகமாக ஊற்றக்கூடாது, ஏன்னா வாத்துக்கோழியே கொஞ்சம் எண்ணெய் விடும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கடுகு போடக்கூடாது, இதுக்கு சோம்பு தான் போடணும், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் உள்ளே போட்டு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வணக்கி விடணும். நல்லா வணக்கி விட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா பச்சை மணம் போக வரைக்கும் நல்லா வணக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வணக்கி விடணும். வணக்கி விட்டுட்டதுக்கப்புறமா நல்லா வணக்கி நல்லா பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு நான் வெங்காயம் அரைச்சி வச்சு இல்லையா சின்ன வெங்காயம், அதையும் போட்டு நல்லா பச்சை மணம் போக வணக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த தக்காளியும் கொட்டிட்டு நல்லா வணக்கணும். வணக்கிட்டு அந்த கிரைண்டாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தக்காளியும் நம்ம உள்ளே சேர்த்து விட்டுட்டு உள்ளே போட்டுட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வாத்துக்கோழியை உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே ஒன்று சேர கலந்துக்கணும். நம்ம வாத்துக்கோழி வந்து நம்ம வாஷ் பண்ணல, அது நம்ம பிளட்டோடு தான் உள்ளே போட்டோம். இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே 1 by 1 உள்ளே போட்டுட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் அந்த சாம்பார் தூள், கண்டிப்பாக சாம்பார் தூள் போடணும். இதுக்கு சாம்பார் தூள் தான் உங்களுக்கு டேஸ்ட்டேவே, தெரியுங்களா? நல்லா போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு எல்லாம் கலந்து அந்த கறி கூட எல்லா மசாலா தூளெல்லாம் கலந்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். அப்புறம் நல்லா சுடுதண்ணி வந்து நல்லா சூடாக காய வச்சு உள்ளே ஊற்றணும். அது ஏன்னு கேட்டால் வாத்துக்கோழி கறி வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறனால நம்ம சுடுதண்ணி விட்டுட்டோம்னா அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்கும், கறியும் நல்லா டேஸ்ட்டாக வெந்துடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இடைக்கு ஒரு 2-3 தடவை எடுத்து கலந்து மூடி வச்சு எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு நல்லா மேலே வரும். நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும் பார்த்திங்களா, அதுவே எண்ணெய் இவ்வளோ அழகாக தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு, இதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இட்லியும் வாத்துக்கோழி கிரேவி சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.